கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 63ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனம். நினைத்தியும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆமென். நாம் சரீரத்திற்காக தினமும் 3 வேளையும் நாம் சாப்பிடுகிறோம். காலையில், மதிய வேளையில், மாலை வேளையில் மற்றும் இரவு வேளையில் நாம் நம்முடைய சரீரத்தை பேணி காக்கும்படியாக, வயிறு எப்பொழுதும் நிரம்பி இருக்கத்தக்கதாக, நம்முடைய சரீரம் களைப்படையாதபடி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, பசி ஏற்படக்கூடாது என்பதற்காக, நம்முடைய சரீரம் பலத்தால் இடைக்கட்டும்படியாக, பலனால் நிரப்பப்படும்படியாக நாம் 3 வேளையும் நாம் சாப்பிடுகிறோம். நம்முடைய ஆத்மாவை குறித்ததான பாரம் நாம் வேண்டும். நம்முடைய ஆத்மாவுக்கு எது ஆகாரம் இருந்துச்சுனால் அவருடைய வார்த்தைகள் தான் அது உணவாய் காணப்படுகிறது. எனவே நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் எப்படி சரீரத்தை நாம் கவனிக்கிறோமோ அதே போல ஆத்மாவை குறித்ததான ஒரு பாரம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அது எப்பொழுது நமக்கு வரும் சொன்னால், பரிசுத்த ஸ்தலத்திலே நம்மை பார்க்க ஆசையாக இருந்து நம்முடைய வல்லமையும் அந்த மகிமையும் கண்டேன் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு கூட நம்முடைய ஆத்மா இருக்கும் சொன்னால், நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஆத்மாவை தம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போவார். அப்படி நம்முடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தையினால், வசனத்தால், வேதத்தால், பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிற பொழுது நம்முடைய வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நம்மை போற்றும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் தேவனுடைய உறவிலே, தேவனுடைய தொடர்பிலே, தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்தில் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய உதடுகள் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கும். மரியாள் அவர்கள் எலிசபெத் அம்மாவை பார்த்த பொழுது, எலிசபெத் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி அவர்கள் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு மரியாள் அவர்கள் சொல்லுகிறார்கள், லூக்கா 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்ன பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறையும் உள்ளது என்பதை அவர்கள் பாடி கர்த்தரை துதிக்கிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடுவதிலே இருக்க வேண்டும். மற்ற காரியங்களுக்கெல்லாம் நாம் அதிகமாக செலவழிக்கிறோம், மற்ற காரியங்களிலே சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைகிறோம். அதை காட்டிலும் நம்முடைய ஆத்மா கர்த்தரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், அவர் தலைமுறை தோறும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் எப்பொழுதும் அவரை போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய நீதிமான்களுடைய வாயினாலே அவர் களி கூறுவதை விரும்புகிறார். 32ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களை நீங்கள் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறதை பார்க்கலாம். 30ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் அரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினேன் என்பதை நாம் பார்க்கலாம். 16ஆம் சங்கீதத்தில் 16ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலதுபாரத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். நம்முடைய வாய் அவரை துதிக்கும் என்று சொன்னால், அந்த ஆனந்த பாக்கியத்தை, அந்த ஆனந்த சந்தோஷத்தை, அந்த ஆனந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் உம்மை நோக்கி இருக்கட்டும் ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா உம்மை நோக்கி பாடட்டும் ஆண்டவரே.
அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. உலகத்தினுடைய எந்த உபத்திரவங்களும் பாடுகளும் இதை தடை பண்ண முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்துமை துதிக்க கிருபை செய்வீராக. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆனந்த களிப்பும் சந்தோஷம் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.